கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள். சகல சாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவர்களை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தினார். அப்பொழுது கர்த்தர், ஜனங்கள் உனக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நீ செய், நீ துக்கமாக இருக்க வேண்டாம். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள் என்ற கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் மூலமாக, அதாவது கர்த்தரே நேரடியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஞானதரிசிக்காரன் என்று சொல்வார்கள், சாமுவேல், இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக கர்த்தர் ஜனங்களை அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். எப்படி மோசே சொல்வதை அப்படியே ஜனங்கள் கேட்க வேண்டும், அதுதான் அவருடைய தகவல். இதுபோல ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்றால், கர்த்தரே நான் ஆளுகிறேன், என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், உன்னை தள்ளவில்லை, ஆகவே நீ கலக்கப்பட வேண்டாம்ப்பா, நான் சொல்லுகிறபடி நீ செய் என்று கர்த்தர் சொன்னார். ஜனங்கள் என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ நீ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஜனங்களிடத்தில் ராஜா எப்படிப்பட்டவராக இருப்பான் என்பதெல்லாம் சொல்லிவிடு, அதற்கு மேல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய், இந்த அடிப்படையில் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, எங்களுக்கு ராஜா இருக்க வேண்டும். இந்த உலக மக்களைப் போல சகல இனத்தவர் மக்களை எப்படி அரசாண்டு கொண்டு இருக்கிறார்களோ அதுபோல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும். அந்த ராஜா எங்களை வழி நடத்த வேண்டும், யுத்தம் செய்வதற்கோ மற்ற காரியங்களுக்கோ நியாயம் விசாரிப்பதற்கோ வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சுய எண்ணத்திலே, சுய இச்சையிலே கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். இப்போது இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த கிறிஸ்மஸ் செய்தியினுடைய தலைப்பு, இந்த கிறிஸ்மஸ் ஊரார் உலகத்தில் இப்படி செய்கிறார்கள், ஆகவே எங்களுக்கும் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று விசுவாசிகள் சபையினரை பார்த்து கேட்கிறார்களவா? இல்லை என்றால் நம்முடைய ஜனங்கள் அடுத்த சபைக்கு ஓடிப்போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் அவர்களுக்கு விசுவாசிகளுடைய மனது கோணாமல் செய்வதற்காக செய்ய வேண்டும் என்று ஆரணை போல் சிந்திக்கிறோம் அல்லவா? இல்லை என்றால் இந்த நாட்களிலே இயேசு பிறந்தது ஒரு நாள் தானே, அது என்றைக்காக இருந்தாலும் பரவாயில்லை, நாட்டு மக்கள் எல்லோரும் செய்வது போல நாங்களும் செய்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் காணக்கூடியவர்களுக்கு இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சில நிமிடங்கள் போகலாம், ஆனால் அதை தெரிந்து வைத்து விட்டால், முழுவதும் பார்க்காமல் நீங்கள் அப்படி தள்ளி கொண்டு போனால் உங்களுக்கு விளங்காது. அப்படி விளங்கவில்லை என்றால், நான் இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்களை தப்பு செய்வது போல அல்லது அவர்களை குற்றப்படுத்துவது போல நீங்கள் நினைக்க வேண்டியது இருக்கும் இந்த கிறிஸ்மஸ். ஆகவே இந்த தலைப்பை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகை நாட்களை அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சொல்லுக்கு நாம் எப்படி கீழ்ப்படித்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அது இல்லாமல் நாமே நம்மைத்தாமே எப்படிப்பட்ட நிலையில் வைத்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ அதற்கு முன்னாலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். மோசேயினிடத்திலே தேவன் சொன்னார், அதான் எப்பொழுதுமே புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டால்தான் சத்தியமாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டை அள்ளி பருகுவதற்காகத்தான் பழைய ஏற்பாடு ஒரு கால்வாயத்தான் இருக்கிறது. ஆகவே கால்வாயை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோமே தவிர அதிலிருந்து வரக்கூடியதான அந்த தண்ணீரை நாம் பருகிறோமா என்றால் அதை இன்றைக்கு நிறைய சபைகள் செய்வதில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் காணப்படுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது வேதனையாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். மோசே அவன் பார்வோன் அரவணையில் இளவரசனாக இருந்தான். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்காக எபிரேயர் 26 சொல்லுகிற பொழுது பார்வோனுடைய குமார்த்தியின் குமாரன் இளவரசன் என்று அங்கு இருக்கக்கூடிய ஆசபாசங்கள் இவைகளை அணிவிக்க வாய்ப்பு இருந்தும் அனுபவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் அவைகளை வெறுத்து, ஏன் வெறுத்தான் என்றால் கிறிஸ்துவ நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் பாடுபடுவதை விரும்பினான். அடிமையாக இருக்கக்கூடிய ஜனங்களை ஆள வேண்டியவன் அந்த அடிமை மக்களோடு தானும் பாடுபடுவதற்கு அவன் விரும்பினான் என்று எபிரேயர் 26 சொல்கிறான். கிறிஸ்துவின் ஆவி அந்த மோசைக்குள் இருந்து ஜனங்களுக்காக பாடுபட்டது என்பதுதான் ஒரு அர்த்தம். அதை நான் உங்களுக்கு வருகிற காலங்களில் மிக தெளிவாக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் எப்படி இருந்து பாடுபட்டார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட மோசே இந்த இஸ்ரவேலர்களுக்காக அவர்களை சரியான வழிநடத்துதலுக்காக அவர்கள் முயற்சி செய்கிற பொழுது ஒரு 40 ஆண்டு காலங்கள் தன் உயிரை பணைய வைத்து அவன் வெளியேறி அவன் காடுகளிலும் மலைகளிலும் அவன் ஆடு வைத்து கொண்டு இப்படி பலவிதமான காரியங்கள் ஆகிறான். அப்போ 40 வருஷம் இளவரசனாக இருந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் செய்த முயற்சிகள் இது நிமித்தமாக வெறுக்கப்பட்டு அந்த பார்வோன் ராஜாவால் கொலை செய்யப்படுவதற்கு அவன் உந்தப்படுகிற பொழுது அவன் வெளியே ஓடினான். ஒரு 40 வருஷம் வனாந்தரத்திலே மழையிலும் வெயிலிலும் பனியிலும் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். அப்போ 80 வயதுக்கு பின்பு தேவன் அவனை மறுபடி அழைத்து இப்பொழுது தம்முடைய ஜனங்களை வழிநடத்த அவர் ஆரம்பிக்கிறார். பார்வோனிடத்திலே பேசுகிற பொழுது 10 வாதைகள் மூலமாகவும் 11வது ஒரு பேரழிவை கடலிலே சுனாமி போல சந்தித்து அதிலேயும் இவர்கள் அழிக்கப்படாமல் இந்த இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி அந்த வனாந்தரத்தில் பாய்ந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதங்களை மோசே செய்தார். இப்போ மலையிலே ஏறி மோசே என்னென்ன வந்து இங்கே சொல்லுகிறாரோ ஆரோன் அவருடைய வாயாக இருப்பார். அவர் அங்கிருந்து சொல்வதை ஜனங்கள் அப்படியே கேட்க வேண்டும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆரோன் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி, மோசே தான் அதன் வழியாக பேசுகிறார். மோசைக்கு தேவன் பேசுகிறார். அப்போது இந்த இடத்தில் பார்க்கிற பொழுது இப்படி பேச்சுவார்த்தை அது நடைபெறுகிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படி பேசி அங்கே ஜனங்கள் வழிநடத்தப்படுகிற பொழுது தேவன் பேசி சொன்னதான அந்த மோசையினுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை, முறுமறுத்தார்கள். மாறாக ஆரோன் என்ன செய்தான்னு எடுப்பார்கள். இன்றைக்கு ஆரோனை போல தான் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆரோன் என்ன செய்தான் என்று சொன்னால் தேவன் சொன்னதை ஜனங்களுக்கு மோசே சொன்னார். ஜனங்கள் கேட்கவில்லை. இப்போ ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஆரோன் கேட்டான். தன்னுடைய மதிப்பு மரியாதை தனக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்கள் சொல்வதை தாங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதை கேட்டு பொற்கன்று குட்டி உண்டாக்கி அவன் சொன்னான், கர்த்தருக்கு பண்டிகை என்றான். இங்குதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு பண்டிகை, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து வந்தது என்று இதுவரைக்கும் நம்முடைய நாட்டிலும் பிரச்சனை இருக்கிறது. அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆரோன் அவர்கள் நிர்வாணமாக ஆடுவதற்கு கூட சம்மதித்து வைத்திருந்ததை பார்த்து மோசே கோபப்பட்டார். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்தில் என்ன நடக்கிறது? கர்த்தர் சொன்னதை அப்படியே மோசே சொல்வதை
கேட்கவில்லை மக்கள். அப்பொழுது ஆரோனுக்குள் ஒரு உபாய தந்திரம் வருகிறது. என்ன என்றால், ஜனங்கள் சொல்வதை ஆரோன் செய்துவிட்டான். இப்போ எவ்வளவு பயங்கரமான நிலையில் பாருங்க. கீழ்ப்படியாதவர்கள், தேவையற்றவர்கள். இப்படித்தான் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸும் புகுத்தப்பட்டிருக்கிறது சபைக்குள் என்பதை நீங்கள் கான்ஸ்டைன் என்ற அந்த அரசன் மூலமாக புகுத்தப்பட்டதுக்கு வரலாறு இருக்கிறது. பைபிளிலே நீங்கள் அலசி ஆராய்ந்து எப்படி படித்து பார்த்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் கொண்டாட சொல்லவில்லை என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னார் என்பதையும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அவர் கடைசி அந்த அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய அந்த பஸ்கா பண்டிகையினுடைய அதுதான் அவர்களை விடுவித்து வந்தது. மோசே பிறந்ததனால் விடுவித்து வரவில்லை. மோசே பஸ்காவை புசிக்க கொடுத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலும் அவர் சொன்ன வார்த்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்று. அப்பம் பிற்கும் ஆராதனை பலி செலுத்துகிறது. அதுதான் இன்றைக்கு நாம் ஆடு மாடுகள் இவைகளை பலி செலுத்துவது அல்ல. ஒரே பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலியை ஆராதனையில் நம்மை அப்படியே அர்ப்பணித்து சரண்டராகி அந்த பலியில் நம்மை அப்படியே உட்படுத்துறது போல அந்த அளவிற்கு தாழ்மையும், அந்த அளவிற்கு பொறுமையும், அந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்வும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு சாஷ்டாங்கமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நினைவூறுவது தான் அந்த கர்த்தருடைய மேசையில் இருக்கக்கூடிய பந்தி. அப்போ அந்த ஆராதனை நாம் சிறப்பாக செய்கிறோம். ஆனாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொன்னார். அதாவது அவர் எதை சொல்ல செய்கிறாரோ அதை நாம் செய்வதில் சிக்கல் உள்ளவர்களாக இருக்கிறோம். சிலர் 3 வருஷம் கழித்து செய்கிறார்கள், சிலர் 6 மாதம் கழித்து செய்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் செய்கிறார்கள். அது எப்படி செய்ய வேண்டும் என்று பைபிளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேம் வீதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு அவர் போகிற பொழுது அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றன. என்னவென்றால், அதாவது எருசலேமில் நகரத்தில் இருந்து வந்தவர்கள், ஆண்டவரோடு ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருக்காக பரிதவிக்கிறவர்கள்லாம் ஓ என்று அழுது கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சிலுவையின் பாரத்தோடு அவர்களை நோக்கி பார்த்து, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று கிபி 70 என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து மிகவும் கலங்கினவராக சொன்னார். நான் நியமிக்கப்பட்டபடி அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக என்னை நானே அர்ப்பணித்து போகிறேன். இவர்கள் செய்வது போல் வெளித்தோட்டத்தில் தெரிந்தாலும் அப்படி அல்ல. ஆனால் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அங்கே எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த சாபம் வரட்டும் என்று என்னை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் அந்த பிலாத்து பேசுகிற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கள்ளச்சாட்சிகளை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ கூட பாருங்கள், அவருடைய மனசில் தன்னை சிலுவையில் அறைங்க, இந்த பாவம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேல் சுமரட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை கூட அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குட் ஃப்ரைடேன்னு ஒன்று வருது, அழ ஆரம்பிச்சிருவோம். அந்த 40 நாட்களும் தூக்க முகத்தோடு தாடி வளர்த்து அப்படி வளர்த்து இப்படி வளர்த்து அதெல்லாம் நான் ரொம்ப ஜனங்கள் மத்தியில் உபதேசித்து அதெல்லாம் குறைத்து விட்டேன். கறி மீன் அது இது சாப்பிடாம. இப்போ உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் ரம்ஸான் என்று சொல்லி ஒன்றை இஸ்லாமியர்கள் இப்போ வைப்பார்கள். இவர்கள் இந்த நாட்களிலே இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் சபரிமலைக்கு மாலை போடுவது என்று சொல்லி. அப்போ இவர்கள் 40 நாள், அவர்கள் 40 நாள், அதுபோல் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் சொல்லலாம், இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தால் அவன் கொண்டு வந்தால், எல்லாவங்கிட்டேயுமே அந்த ரிப்பேர் இருக்குது. அந்த ரிப்பேர் சரிபார்க்கப்படாமலே இது வரைக்கும் வந்து கொண்டு இருக்குது.
அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ நமக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு அவன் எடுத்துட்டேன். யாருக்கு எடுக்கணும்? ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னா அந்த குழந்தைய அம்மனம்மா போட்டுட்டு நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஐ தில்லக்கடி உன்னைய விட நான் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஐ தில்லக்கா அப்படி தான் நம்ம போகிறோம். யோசித்து பாருங்கள். சிலர் செய்கிறார்கள். 100க்கு ஒரு 20-30% விழுக்காடு உள்ள மக்கள் அது கூட நான் பாஸ் பண்ணாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ அவருக்கு ட்ரெஸ் எடுக்க முடியுமா? அப்படின்னா நாங்கள் உண்மை எப்போ பார்த்தோம்? இந்த சிறியவர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த பூமியை எவ்வளோ கஷ்டப்படக்கூடியவர்கள், வயிற்றுக்கு சோற்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், கடுமையான குளிர் இப்பொழுது நிலவி கொண்டு இருக்கிறது, நிறைய போர்வை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த காலங்களிலே அவர்களுக்கு நல்ல ஒரு போர்வை, ஒரு பாய், வீதி ஓரங்களில் கிடக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல இடத்த போய் பார்த்து இந்த இடத்துல படுங்க, அந்த இடத்துல படுங்க, நம்மளால் ஏண்டது செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு செய்வது நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம அதையும் செய்வது இல்லை. சபையிலே 100க்கு 35 பேர் அது செய்யணுமில்ல, ஒரு 30% வேணால் ஓரளவுக்கு இருக்கலாம். இன்னும் 5% தேவைப்படுது பாஸ் பண்ணுறதுக்கே. அது அப்போ அதே இன்னும் பெயிலியரில் தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல அப்போது கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்கிறதில்ல. பிறகு ஈஸ்டர் ஞாயிறு பார்த்தீங்கன்னா பூ போட்டு அப்படியே கோயில் அலங்கரித்துருவாங்க. இயேசு உயிர் தந்துட்டார். அன்னைக்கு மட்டும் உயிர் தந்தார்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாதிரி யோசனை இருக்குதா? நீ என்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறாயோ அன்றைக்கே அவரோடு உலக பாவ இச்சைகளுக்கு மரித்து அவர் உயிர் தெழுந்தது போல் நானும் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த சிந்தனை இருந்தால் நீ அன்னைக்கு போய் பூ கட்டிக்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் நான் சொல்லிய முடிச்சு வச்சுட்டேன். அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்படி தவறான காரியங்கள் எப்படி நடந்தன என்றால் அந்த கிபி அந்த 300வது ஆண்டிலே தான் நடந்திருக்கிறதே தவிர ஆதியிலே இருந்த அப்போஸ்தலரிடத்திலிருந்து தான் நாம் சபைக்கு எல்லா உபதேசத்தையும் கற்றுக்கொள்கிறோம். யார் வேணாலும் நீங்கள் கேள்வி கேளுங்கள், கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த உபதேசத்தை நிறுவனங்களுக்கு சொல்வதை தான் நீங்கள் சத்தியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஏதாவது காட்டுங்கள். இல்லை, ஒரு வசனத்தை சொல்லலாம். அவரவர்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறார்கள், பண்டிகை விசேஷித்துக் கொள்கிறார்கள், செய்யுங்க. நற்கிரியைகளாக செய்து கொண்டே அதை போங்க, அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய முடியாது? அணை வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சுது கிறிஸ்தவ வட்டாரத்தில். இப்போ போய் நாம் போய் என்ன செய்ய முடியாதுன்னா தடை போட முடியாது. ஆனால் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் சில காரியங்களை எப்படியோ பண்ணிட்டு போங்க. இப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வருகிறேன் பாருங்கள். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த நாட்களில் இவன் கான்ஸ்டைன் இவன் ஒரு யுத்தம் பண்ணுறான். பல தோல்விக்கு பின்னால் அவருக்கு ஏதோ ஒரு சொப்பனத்தில் சிலுவை தெரிந்ததாகவும் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது. அப்போ இது எது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுதாக. அம்மா ஒரு ரகசிய ஒரு கிறிஸ்தவர்கள். அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொடுமையாக இருந்தது. கிறிஸ்தவர்களை கம்பத்தில் எரித்து தீயை விட்டு கொளுத்தி அந்த தீயின் நடுவு வெளிச்சத்தில் நடப்பானாம் நீரோ மன்னன் என்பவன். பவுலை கூட கொலை செய்தவன். அப்போது இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதுப்பா அப்படிங்கும் போது தான் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் மூலமாக தான் எனக்கு வெற்றி கிடைத்து என்று சொல்லி அரசு உடைமையாக மாற்றப்பட்டது சபை. அப்போ அரசுடைமையாக ஆக்கப்பட்டு இருக்கிற காலங்களில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள, இன்றைக்கு கட்சிகள் அந்த மதத்தை இந்த மதத்தை இப்படி ஆதரித்து அப்படி ஆதரித்து அதுக்கு தகுந்தாப்பில் தங்களுடைய வண்டியை ஓட்டுவார்கள் இல்லையா, பாதி தராதபடி. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் சபையில் இந்த அரசு செய்கிற நன்மைக்காக அநேக மக்கள் உள்ளே வந்தார்கள். ஆனால் இவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வரவில்லை. மாறாக அரசு சலுகைக்காக ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் ரோம சாம்ராஜ்யம் விரிந்திருந்த அந்த காலகட்டங்கள் இருந்தது. இப்போ நடந்து விட்டது என்னவென்றால், மனம் திரும்பி வந்தால் அவனுடைய சிந்தனையில் பழைய கிரியைகள் இருக்க மனம் திரும்பாமே உள்ளே வந்துட்டான். இப்போ என்ன நடக்குது?
ஒரு 90% அல்லது ஒரு 80% கிறிஸ்தவர்கள் ஆயிருந்தாலும் கூட இந்த 20% மக்கள் அடிக்கக்கூடிய அந்த கொட்டுகளும் அந்த குழல்களும் அவர்கள் செய்கிற அந்த ஆர்ப்பாட்டங்களும் அந்த ஆராதனைகள் இவைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் அவர்களைப் போல பண்டிகை வேண்டும். புரியுதா உங்களுக்கு? தென்னாட்டு பகுதியில் இந்த இப்படி பண்டிகை இதெல்லாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு பண்ண முடியல. புதுசாக வந்த கிறிஸ்தவங்க சொல்லும்போது அந்த காலத்தில் மிஷினரிகள் நடந்தது தான் சொல்லுகிறேன். எல்லாரும் பதினியை காய்ச்சி பதினியை பொங்க விட்டு எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, ஆற்றி ஆற்றி கொடுங்க ஏசுவாமி பேரில் அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சபையில் எங்களுக்கும் இப்படி வேணும், அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. இந்த பாதிரிமார்கள், ஊழியக்காரர்கள், இதே போல் சுவிசேஷகர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் சபைகளில் பிரசங்கிக்கிற பொழுது அவர்கள் தாங்கள் இருந்த பழைய மதத்திற்கு போக ஆரம்பிக்கிற பொழுது ஒரு உள்நாட்டு கலவரம் போல வந்து இந்த கான்ஸ்டன்ட் அரசு கவிழ்த்தப்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது, அல்லது அவனுடைய வாரிசு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று அந்த தேதியெல்லாம் தெரியவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், யார் யாரெல்லாம் நீங்கள் உள்ளே வந்தீர்களோ நீங்கள் எல்லாரும் அத்தனை பண்டிகைகளையும் நீங்கள் இதற்கு முன்னால் செய்த அத்தனை பண்டிகைகளும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து கொள்ளுங்கள். புரியுதா? அப்போ ஆரோன் என்ன செய்தார்? ஜனங்கள் பேச்சை கேட்டு கன்றுக்குட்டியை செஞ்சு கேப்ரா டான்ஸு அம்ன டான்ஸ்லாம் ஆட வச்சு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னாரு. அவங்க அதுக்கு முன்னால் குதிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, கர்த்தருக்கு பண்டிகைன்னு. டிங்கு டிங்கு டிங்கு. இன்றைக்கி பாருங்கள், ஆராதனைங்கிறதெல்லாம் அப்படி அப்படிதாங்க. விடுதலை கிடைக்கிது ஆராதனை நேரத்தில். கோமாளித்தனமாகவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம்தான் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும். ஒரு மனிதன் ஆராதனைங்கிற போர்வையில் ஆடி பாடி உருண்டு பிறண்டு தலையே உடச்சிக்கிட்டாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. இதை சொன்னால் புரிய மாட்டுக்குங்க. அப்படியே முழிக்கிற மொழியில் இந்த ஜபரத்தனத்தை இந்த பரிசுத்தாவியவே பெறலை, அதனால தான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆவியானவரை மிக தெளிவாக அறிந்து கொண்டு பேசுகிறேன். உங்கள் மத்தியில் மற்றவர்களோடு கலப்படம் செய்ய நான் விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையும் சரி, நானும் சரி, என் பேச்சும் சரி, என்னுடைய ஊழியமும் சரி. பிரியமானவர்களே, அப்போது இந்த இடத்தில் இப்படித்தான் அதை கொண்டு வந்து விட்டார். இப்போது நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ என்ன செஞ்சு அவன் வணங்கின அந்தந்த இதுகளை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? அவங்க வணங்கினதை உள்ளே கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு சொல்லி அதை இப்போ சபைகளில் நடக்குது. சபையில் பைபிளில் போடாதது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த காலத்து அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நடந்த காரியம் தான். அப்புறம் போப்பு இதுகள்லாம் பிரிய ஆரம்பித்தாங்க. அவங்க அது ஒரு மாதிரி ஆச்சு. அதெல்லாம் இப்போ நமக்கு நேரம் ஆகும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சபை இருக்குது. இந்த சிபிஎம் பெண்டிகாஸ் சபை இருக்குது. அதில் செய்ய மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனாலும் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த அதிகாலையில் வைக்கிற காலையில் வச்சார். இப்படி சாப்பிட்றத இப்படி சாப்பிட்டாங்க பெந்தைகோஸ்காரங்க போகிறான். எங்கள் பிரதரில் வந்து இந்த நாளை வந்து பயங்கர எதிரியாக பார்ப்பாங்க. அது தப்பு. இந்த நாளை அப்படி எதிரியாக பார்க்குற உணர்வு தப்புங்கிறேன். அந்தளவுக்கு இருந்தவங்க கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களும் இந்த நாளில் மற்றவங்க மாதிரி மற்ற சபைகள்னால அதனால தான் கூட்டம் நல்லா இருக்குது, இங்கே ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆகையினால் எங்களுக்கும் இந்த பண்டிகை வேணும்னு சொல்லி கேட்டு இது இப்போ நடக்க ஆரம்பிக்கிடுச்சு. அது பற்றி இப்போ 40 வருஷமாகவே அது ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் மிக ஜாக்கிரதை. இன்னும் சில சபைகளில் இந்த நாளை நீ பிரதானப்படுத்த வேண்டாம், நீ நன்மை செய்கிறது எந்த நாளும் செய்யலாம், எந்த நாளும் உனக்கு பண்டிகை. கிறிஸ்து என்னைக்கு உனக்குள் பிறந்தாரோ அன்று முதல் நீ அவருக்குள் பிறந்தியோ அன்று முதல் உனக்கு பண்டிகை தான். அந்த எண்ணத்தில் இது பண்ணு. வருஷத்தில் ஒரு நாள் நினைக்காத. இன்றைக்கி பிறந்துட்டார், பிறந்த ஏப்ரல் மாதம் அவர் செத்துட்டார், அதுக்கு பிறகு உயிர் தந்துட்டார், பிறகு மறுபடியும் இப்போ பிறந்துட்டார், இப்படி சுற்றிட்டு வண்டி போய்தாம சுற்றிட்டு தெரியாத அப்படின்னு உபதேசித்த பிரதரில் கூட இது கொண்டாடப்போ இதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்து விட்டது. நல்லா கவனியுங்கள். நானே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தென்காசி பகுதியிலே ஒரு சபைக்கு பிரசங்கிக்க போகிறேன். பிரதரனில் ஒரு சபையில் பிரசங்கிக்க போகிறேன் நானே. அப்போ எவ்வளவு பலகீனப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்தவத்தில்.
என்பதை நான் மனதார அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். காரணம் என்ன? அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இவன் சொல்லுகிறார், எங்களுக்கு உலகத்தாரை போல ராஜாக்கள் வேண்டும், உலகத்தார் போல எங்களுக்கும் சபையில் இது செய்ய வேண்டும், பாட்டு பாட வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், ஆடப்பாடி வந்து கூத்தடிக்க வேண்டும், கும்மாளம் போட வேண்டும், அப்படி கர்ணம் பாய வேண்டும், இப்படி கர்ணம் பாய வேண்டும், பல தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும், அமெரிக்காவில் அது நடக்க போதிக்கணும், லண்டனில் இது நடக்க போதிக்கணும். இந்த பாருங்கள், குவியும் பாருங்க, என்ன அவங்கவுங்க டைரியில் எழுதி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கையிலும் என் கையிலும் பரிசுத்த வேதாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை படியுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை படி நான் சாகிறதுக்குள்ளேயும் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கணும், இது மாதிரி நான் வாழ்ந்துடணும், இதை மாதிரி மற்றவர்களுக்கு சொல்லணும், என் வாழ்க்கையே பைபிளாக இருக்கணும். அப்போது இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே சொன்னதை, தேவன் சொன்னதை கேட்கவில்லை, மோசே தள்ளிவிட்டார்கள். ஆனால் மக்கள் சொன்னதை ஆரோன் செய்தான், ஆரோனை சேர்த்து கொண்டார்கள். அப்போ சத்தியத்தை சொல்லக்கூடிய ஊழியக்காரனை மக்கள், சபை இன்றைக்கு சபிக்கிறது, பிரிக்கிறது, தேவையற்ற இழிச்சொல்களால் அவர்கள் பேசுகிறார்கள். திருந்துவதற்கு வழியே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, தூய்மையான விசுவாசம், வேத இந்த சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய தூய்மையான விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இது இப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, அதனால் நானே போகிறேன். 24ஆம் தேதி நான் போயிடுவேன், 25ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சபையில் பேசுவேன். ஆனால் என்னுடைய பேச்சு இந்த சங்காச்சாரமான உபதேசமாக அது இருக்காது. ஆனால் பயன்படுகிறது போல கர்த்தருடைய சத்தியத்தை பேசுவேன். ஆனாலும் மற்ற உலக வழக்கங்கள் எப்படி கான்ஸ்டன்டைன் அரசன் காலத்தில் உள்ளுக்குள்ளே வந்து அவராறு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல தான் அது நடக்கிறது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். அதாவது இந்த 25ஆம் தேதி ரோம் அரசாங்கம் ஏன் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இன்னொரு விடயமும் இருக்கிறது. ஜூஸ், அதாவது சூரிய கடவுள், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எது பயங்கரமாக இருக்காத வழங்க ஆரம்பிப்பாங்க. அது நீங்கள் 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் சூரியன் அதாவது இரவு அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு அதிகமாக இருக்கும், பகல் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த 25ஆம் தேதி சரித்திரத்தின்படி, விஞ்ஞான ஆராய்ச்சியின்படி சூரியன் அந்த நாட்கள் அவர்களுடைய கணிப்பில் 25ஆம் தேதி சூரியன், அதாவது பகல் அதிகமாக இருக்கும், இரவு குறைவாக இருக்கும். இரவே மனிதன் விரும்ப மாட்டான், பாவம் செய்கிறவனும் கலாங்கிறவனும் விரும்பான். அப்போது இந்த 25ஆம் தேதியை சூரிய நமஸ்காரமாக கொண்டு வந்து அதை ஜூஸ் அந்த கிரக்க அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடிப்படையில் அந்த நாளை கொண்டு வந்தார்கள். இப்போ எங்களுக்கு அது வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் பேரில் செய்யி முடிஞ்சு வச்சு அவங்களுக்கு இருளை கிழித்து கிளம்புகின்ற சூரியன், நீதியின் சூரியன், பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லப்பட்டுருச்சா இல்லையா? அதை அவர்கள் பிடித்துக் கொள்வார். ஆகவே இந்த நாளிலே இதுதான் கிறிஸ்மஸ், இன்றைய கிறிஸ்மஸ் என்ற தலைப்பில் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்களை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, சந்தோஷமாக இருங்க. ஆனால் உங்கள் சந்தோஷம் மற்றவர்களை நிறைக்கத்தக்கதாக நீங்கள் வாழ்ந்திட அந்த சிறியவர்களை ஒருவரும் அற்பமாக எண்ணாமல் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து உதவி செய்திடுக என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.